வணக்கம். காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூக்களை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி வச்சு அதில் ஊற்றி நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே எட்டக்க வச்சிடலாம். இது வந்துட்டு அரை மணி நேரம் ஒரு 6 மிளகாய் ஊற வச்சுருக்கேன். அதையும் ஒரு மிக்சியில் போட்டுக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு, இது எல்லாத்தையும் விழுதாக அரைச்சிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு மைதா, 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய் விழுதையும் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு திக்கான பதத்துக்கு மாவை நல்லா ஒரு பேஸ்ட்டு மாதிரி தயார் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு கரெக்டான பதம். ரொம்ப தண்ணியாக இருந்தால் மாவோட வந்துட்டு ஒட்டாது பூ. இப்போது இந்த சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற பூக்களை எடுத்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அந்த மாவு கூட சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்க்கும்போது நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். 15 நிமிஷத்துக்கு பிறகு பூக்களை ஒவ்வொன்றா மிதமான தீயில எண்ணெயை வச்சு நல்லா பொரித்து எடுக்க போகிறோம். கடைசியில் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்ததும் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக பொரித்து எடுத்தால் அவ்வளவுதான், காலிஃப்ளவர் ஃப்ரை ஈஸியாக தயாராகிடுச்சு. இதே போல் மீதி இருக்கிற பூக்களையும் பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக கிறிஸ்பியாக நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.